Our next topic is the electrostatics of conductors and dielectrics. Okay, இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸு அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். ஒரு கண்டக்டர்ன்றது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியமில் அதோட எப்படி ரியாக்ட் ஆகும், அந்த பொசிஷனில் எப்படி இருக்கும், கண்டக்டர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு யூஷுவலான ஒரு கொஷின். இனி ஒரு ப்ரீவியஸ் செக்ஷன், தட் மீன்ஸ் ஒரு டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ்னால் என்ன, அது எப்படி ஆக்ட் ஆகும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ஒரு வித்தவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் அதை அப்படியே ரிகலெக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டக்டர்ஸ்னால் இதில் கண்டக்டரு, இதில் இன்சுலேட்டர்ஸு, இதில் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு ஒரு யூஷுவலாக ஒரு தாட் இருக்கும். கண்டக்டர்ஸ்னால் ஒரு மெட்டல்ஸ்லாம் கண்டக்டர்ஸு, இன்சுலேட்டர்ஸ்னால் வுட்டு, இந்த மாதிரி கிளாஸு, ரப்பர் ராடு, இது எல்லாமே ஒரு இன்சுலேட்டர்ஸ். இதெல்லாம் யூஷுவலாக நமக்கு பேசிக்ஸாகவே தெரிஞ்சிருக்கும். சரி, இங்கே கண்டக்டர்ஸ் அட் ஈக்குலிபிரியம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட் கண்டக்டர்ஸ் அண்ட் டைஎலக்ட்ரிக்ஸில் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்றது ஒரு பொட்டன்ஷியல் சார்ஜஸ்னு தான் உங்களோட லெசன். பொட்டன்ஷியல் சார்ஜஸ், தட் மீன்ஸ் ரெஸ்ட் பொசிஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றது அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்கான மீனிங். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் அண்ட் டைஎலக்ட்ரிக்ஸ். டைஎலக்ட்ரிக்ஸ் இந்த வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ்னு அர்த்தமா. டைஎலக்ட்ரிக்ஸ் ஆர் இன்சுலேட்டர், அட் த சேம் டைம் ஆல் த டைஎலக்ட்ரிக்ஸ் ஆர் நாட் இன்சுலேட்டர்ஸ். டைஎலக்ட்ரிக்ஸ் எல்லாமே இன்சுலேட்டர் தான், ஆனால் எல்லா டைஎலக்ட்ரிக்ஸும் இன்சுலேட்டர்ஸ் தான் அப்படின்னா கிடையாது. இதெல்லாமே உங்கள் பேசிக்ஸ் பற்றி சொல்லிகிட்ருக்கேன், நல்லா கேட்டுக்கும். இதுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா conductors at electrostatic equilibrium. சரி, கண்டக்டர்ஸ்னு சொல்லியாச்சு. கண்டக்டர்ஸ்னால் ஒரு சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகணும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் நம்ம இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து உங்களோட பேசிக்ஸு. இதுக்கப்புறம் வர இது வந்து உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸாக்டாக ஒரு ஆஃப் லெசன் முடிஞ்சிருச்சு. ஆஃப் லெசன் வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு 3 கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, கூலும்ஸ்லாம் வரைக்கும் ஒரு கான்செப்ட் பார்த்துருப்பீங்க, டைபோல்ஸ் ஒரு கான்செப்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் ஒரு கான்செப்ட். இது வரைக்கும் 3 கான்செப்ட் தான் பார்த்துருக்கீங்க. கான்செப்ட் வைஸாக எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோ, எதையும் மெமரைஸ் பண்ண வேணாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாண்டிகிராஃப்ட்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வேறு ஒரு கான்செப்ட்ஸ்குள்ளே போகிறோம். இதுக்கப்புறம் வர கான்செப்ட்ஸ்க்கு இது மட்டும்தான் பேசிக்ஸ். இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லாமே மெமரைஸ் பண்ண மாட்டீங்க. இந்த இடத்துல ஒரு கொஷின்ஸோ எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஆஃப் லெசன்ஸ்க்கு இதுதான் கான்செப்ட். தயவு செஞ்சு இந்த கான்செப்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ண. தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாத. டோன்ட் மெமரைஸ், ஜஸ்ட் ரியலைஸ். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் இது தான் உங்களுக்கு. கண்டக்ட்ஸ் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். சரி, electrostatic conductors na okay, what is mean by electrostatic equilibrium? Let's move to that. Conductors nu solliyache. Next one is the electrostatic equilibrium concept வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு கண்டக்டர், இது வந்து எலக்ட்ரிக் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டக்டர். ஓகேவா, அந்த கண்டக்டரில் யூஷுவலாகவே எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் எடுக்கிறோம். யூஷுவலாக தேர் இஸ் ஆல்ரெடி present in electrons, at the same time it move random direction. Okay, already presented, and it's move a random direction until external electric field is applied. Okay, until external electric field applies. And one more thing, இந்த சார்ஜஸ் பேர் என்ன அப்படின்னா மொபைல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொபைல் சார்ஜஸ் மீன்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோயிங் சார்ஜஸ், ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு சார்ஜஸ் எல்லாமே மொபைல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் கண்டிஷன், இது எல்லாமே ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்குமா. அண்ட் ஒன் மோர் கண்டிஷன், தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இதில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணல. ஓகேவா, ஒரு கரண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு
மெட்டல் எடுத்திருக்கேன். அந்த மெட்டல் ஆல்ரெடி எப்போவுமே எல்லாமே யூஸ்வலாகவே எல்லா மெட்டல்ஸுமே எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரேண்டமாக மூவ் ஆகிட்ருக்கும். இதெல்லாமே பேசிக்ஸ். ரேண்டமாக மூவ் ஆகிட்ருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணுற வரைக்கும். அண்ட் there is no any external force. இந்த மெட்டலில் வந்து நான் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணல. ஓகேயா? சரி, இதுலேருந்து ஒரு கண்டிஷன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இட் மூவ் ரேண்டம் டைரக்ஷன். இட்ஸ் மூவ் ரேண்டம் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு, there is no particular டைரக்ஷன். இது ரேண்டமாக மூவ் ஆகும், இதுக்கு பர்டிகுலர் டைரக்ஷன் கிடையாது. அட் த சேம் டைம் நோ நெட் கரண்ட் ஃப்ளோ. நோ நெட் கரண்ட் ஃப்ளோ. இந்த இடத்துல எந்த ஒரு எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்ளை பண்ணல. there is no net current flow. and the last one, that is a electrostatic potential. that's electrostatic equilibrium. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படின்னா, ஒரு கரண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டல் இருக்கும். அந்த மெட்டலில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டமாக டைரெக்ஷனில் மூவ் ஆகாதுக்குன்னு பர்டிகுலர் டைரெக்ஷன் கிடையாது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட், கரண்ட் ஃப்ளோ கிடையாது. இது தீஸ் கேட்டகரிஸ் ஆர் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். ஓகே, சரி. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னா இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த கண்டக்டர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியமில் 3 கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் உங்களோட த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, and this is your first case. The electric field is zero everywhere inside the conductor. This is true regardless of whether the conductor is solid, hollow. ஓகேவா? இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மெட்டல், ஏதாவது ஒரு கரண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்சைட் த மெட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஜீரோ, தட்ஸ் மீன் இ இஸ் ஜீரோ அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. இதை ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுதான் கான்செப்ட் மறந்துடக்கூடாது. எந்த ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்சைட் த மெட்டல் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஜீரோ. அந்த இடத்துல இ வந்து ஜீரோவாக இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க, அந்த ஒரு பாயிண்ட் இது போதும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது தான் you have to follow that. The reason is that let us consider one conducting material. Here E is 0. This is your condition. ஓகேவா? E வந்து 0 அப்படின்ட்டாங்க. இன்கேஸ் ஏன் இது 0 அப்படின்றதுக்கான ரீசன் பாரு. இன்கேஸ் E நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால், E 0ன்னு சொல்லிட்டாங்க. இன்கேஸ் if it is not equal to 0, then what will happen? Electric field is 0. அது not equal to 0வாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்னா, அந்த இடத்துல ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தோம் இல்லையா, வாட் இஸ் தட்? ரேண்டம் டைரக்ஷன் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தோம். நோ பர்டிகுலர் டைரக்ஷன், நோ நெட் கரண்ட் ஃப்ளோ. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் டைம் E ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்லாம் கான்ட்ரடிக்ட்ஸ் ஆகணும். எப்படி அப்படின்னா, இன்சைட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ், அந்த இன்சைட் த மெட்டலில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, ஸோ நாட் ஈக்குவல் டு 0. ஃப்ரீ எலக்ட்ரான் இன்சைட் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்சைட் த மெட்டலில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் மொபைல் சார்ஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். மூவ்ஸ் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன். அண்ட் net current force will present. Net current force present. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு இன்சைட் த மெட்டல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 0ன்னு சொல்லிட்டாங்க. அதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறோம்? எப்படி 0வாக தான் இருக்கணும்? ஏன் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும்? ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து உள்ள ரேண்டமாக மூவ் கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இன்கேஸ் அது ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு நெட் கரண்ட் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? அது வந்து அப்புறம்
க்ரியேட் ஆனதும் அது பர்டிகுலர் டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாம் பாசிபிளா அப்படின்னா இது எதுவுமே பாசிபிள் கிடையாது. இந்த கண்டிஷன் எல்லாமே கான்ட்ரடிக்ஸ் பண்ணுது. கான்ட்ரடிக்ஸ் வாட் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் உங்களோட பேசிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே கான்ட்ரடிக்ட் பண்ணும். ஸோ ஒரு கரண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டலில் இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து 0. அது ப்ரெசென்ட் ஆக பாசிபிலிட்டியே இல்லை. அதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதுக்கான ரீசன் தான் அது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0 எவ்ரிவேர் இன்சைட் த கண்டக்டர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் போதும். ஓகேவா? ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்சைட் த கண்டக்டர் எவ்ரிவேர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0. சரி, உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கரண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இது ஃபுல்லாக ரேண்டமாக யூனிஃபார்மாக சார்ஜஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குமா எனிவே எவ்ரிவேர். இது வந்து ஒன் எக்ஸாம்பிள். இது உங்களுக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ். இது புரியுதான்னு பாருங்கள். யூனிஃபார்மாக ஒரு மெட்டல் கொடுத்துட்டாங்க, யூனிஃபார்மாக சார்ஜஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, நவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணுறாங்க இந்த டைரெக்ஷன். இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். இட் இஸ் அ E வெக்டார். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதும் ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதும் இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இந்த டைரெக்ஷன்லேயும், பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இந்த டைரெக்ஷன்லேயும் அரேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஒரு சின்னதாக அசம்ஷன் தான். நெகட்டிவ் டைரெக்ஷன் அண்ட் பாசிட்டிவ்லாம் இந்த ஷேப்பில் வந்து அரேஞ்ச் ஆகிடும். ஏன் இந்த டைரெக்ஷனில் தான் ஆகணுமா, வேறு டைரெக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னா இன் யூ ப்ரீவியஸ் செக்ஷன் தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, எப்போவுமே சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் டெபாச்சர் ஃப்ரம் த பாசிட்டிவ் ஒன் அரைவல் டு த நெகட்டிவ். இதுதான் அந்த கண்டிஷன். ஞாபகம் இருக்கா? அப்போ தட் இஸ் இட். ஓகே, சரி, இந்த டைரெக்ஷனில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை ஆகும் இல்லையா, அதாவது E பாசிட்டிவ் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகே, தட் மீன்ஸ் இந்த டைரெக்ஷனில் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் இங்கே இருக்க எல்லா இடத்துலையும் இந்த நெகட்டிவ் வந்து இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஷேப்பில் வந்து தட் மீன் லெஃப்ட் சைடில் வந்து அரேஞ்ச் ஆகும். இப்போ போத் சைடும் ஆக்ட் ஆகுது சார்ஜஸ். இது வந்து இன்டர்னல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்டர்னல் சார்ஜஸ் இது வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு டைரெக்ஷன் வந்து இது ஃபீல்டோட டைரெக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரெக்ஷன். ஸோ இன்சைட் த கண்டக்டரில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டைரெக்ஷன், அதாவது தட் மீன்ஸ் லெஃப்ட் சைடில் வந்து அரேஞ்ச் ஆகுது லைக் தட். ஓகே, ஸோ இன்டர்னல் சார்ஜஸும் இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. ஹியர் E வெக்டார் இன்டர்னல் ஈக்குவல் டு E வெக்டார் ரெண்டுமே இந்த இடத்துல ஈக்குவல் பண்ணுது. ரெண்டுமே ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகேவா? ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இன்னும் உங்கள் ப்ரீவியஸ் கேஸில், அதாவது E ஈக்குவல் டு மைனஸ் வெக்டார் அண்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் வெக்டார் போத் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிருந்தோம். இந்த கண்டிஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நல்லிஃபை ஆகிடும். நல்லிஃபை மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு therefore is equal to 0 அப்படின்னு கண்டிஷனில் ஒன்று வந்து ஓவர் கம் பண்ணிகிட்டே வரும். இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டக்டரில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே இது எல்லாமே நல்லிஃபை பண்ணிடும். அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இது இப்போ இதுக்காக பர்டிகுலர் டைம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻⁶ 16 செகண்ட்ஸ்குள்ளே ஆல்மோஸ்ட் அந்த வெரி ஃப்ரீக்வெண்ட் செகண்ட்ஸ்லேயே நலிஃபை பண்ணிகிட்டே வந்துடும், ஈக்குவல் பண்ணிகிட்டே வந்துடும் ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த டைம்லேயே. இதுதான் நீங்கள் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டக்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறீங்க. பாசிட்டிவ் ஒரு டைரெக்ஷன்லையும் நெகட்டிவ் ஒரு டைரெக்ஷன்லையும் இன்சைடில் ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ரெண்டுமே நல்லிஃபை ஆகிட்டே வந்துடும். அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 அப்படின்னா. இந்த நல்லிஃபை ஆகிறனால தான் 0. இன்கேஸ் இது நல்லிஃபை ஆகலைன்னா அது 0 கிடையாது. ஆனால் கன்ஃபார்ம் இதை நல்லிஃபை பண்ணும்.
அதனால தான் இன்சைடில் வந்து 0 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஓகே ஓகே this is your second case. There is no net charge inside the conductors. The charges must resides only on the surface of the conductor. இதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ரேண்டம் ஒரு கரண்ட் கண்டக்ட் பண்ணக்கூட மெட்டீரியல் அப்படின்னா, இந்த இடத்துல நெட் சார்ஜ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்சைடில் வந்து 0வாக இருக்கும். இது எப்பவுமே இந்த அவுட் சைட் சர்ஃபேஸில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுதான் உங்களோட செகண்ட் கான்செப்ட். ஓகே சரி சரி இது எப்படி எனக்கு வந்து இந்த கண்டிஷனில் வரும், ஏன் எப்போவுமே இன்சைடில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வாக இருக்குது அப்படின்ற ஒரு கண்டிஷன் பார்க்குறோம். இன்கேஸ் ஒரு காஸின் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம் லைக் தட். இந்த மாதிரி ஒரு இன்சைடில் ஒரு காஸின் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? நவ் அப்ளை த காஸ் ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E vector dot dA vector equal to Q enclosed divided by epsilon naught. Okay, here இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த கண்டிஷனில். ஓகே, therefore electric flux equal to Q enclosed divided by epsilon naught. ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இங்கே 0 ஆகிடுச்சுல்ல. ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு Q enclosed divided by epsilon naught. therefore கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன ஆகும், Q enclosed equal to 0 இந்த கண்டிஷன் வரும். ஓகேவா? இன்கேஸ் இதில் சார்ஜஸ் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும், தட் மீன்ஸ் இந்த க்யூவில் என்க்ளோஸில் சார்ஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இது எல்லாமே reaches to the surface of the conductors ரீச் பண்ணிடும். இந்த மாதிரி இந்த சர்ஃபேஸில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இன்சைட் மெட்டீரியல் எப்போவுமே ப்ரெசென்ட் ஆகாது. ஒரு சார்ஜஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இன்சைடில் போனால் அது எல்லாமே நல்லிஃபை ஆகிடும். எப்போவுமே சார்ஜஸ் வந்து இந்த எட்ஜஸில் தான் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் சர்ஃபேஸ், நாட் எட்ஜஸ், தட் இஸ் அ சர்ஃபேஸில் தான் ப்ரெசென்ட் ஆகும். இன்சைட் இஸ் அ 0. தட் இஸ் யுவர் செகண்ட் கான்செப்ட். And this is your third case. The electric field outside the conductor is perpendicular to the surface of the conductor and has a magnitude of sigma by epsilon naught when sigma is a surface charge density at a point. Already in the case வந்து நம்ம காஸ்ட்லாலே பார்த்துட்டோம். That's okay. What is your case? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா அவுட் சைடில் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கணும். இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது வரைக்கும். அண்ட் as a magnitude of sigma by epsilon naught when sigma is a surface charge density. Okay, this is our third case. இப்போ ஃபஸ்ட் இதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். அந்த சர்ஃபேஸில் E is equal to 0. ஓகே, அவுட் சைட்லேருந்து நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடியது எல்லாமே பர்பெண்டிகுலராக இருக்கணும். இதுக்கு சர்ஃபேஸ்க்கு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கணுமா, லைக் தட். இன்கேஸ் இந்த மாதிரி போகும்போது இப்படி ஆங்கிள் க்ரியேட் ஆகணும். சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலர், லைக் தட். இந்த மாதிரி எல்லாமே பர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படின்றாங்க, 90 டிகிரிக்கு இந்த மாதிரி. ஓகே, இதெல்லாமே நெகட்டிவ் சார்ஜஸ்மா. ஏன் இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜஸ், ஏன் பாசிட்டிவாக இருக்கக்கூடாதா அப்படின்னா, இதுதானே சிக்மா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சிக்மா வென் லெஸ் தென் 0, சிக்மா லெஸ் தென் 0 இட்ஸ் எ இன்வார்ட். கரெக்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வார்ட் ஆகுதா? இன்கேஸ் இது வந்து பாசிட்டிவாக இருந்தால் எல்லாமே அவுட்வார்டாக இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இன்கேஸ் இது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அவுட்வார்டாக இருக்கும். அதுதான் இந்த கண்டிஷன். இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. That is a, so here is a sigma is less than 0 இந்த டைரெக்ஷனில் இருக்குது. பர்பெண்டிகுலர், இதுதான் அந்த கண்டிஷன். இன்வார்ட் அண்ட் பர்பெண்டிகுலர் டைரெக்ஷன் உங்களோட கண்டிஷன். இன்கேஸ் இந்த தேர்ட் கேஸில் வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த இடத்துல எல்லாமே பர்பெண்டிகுலராக இருக்குது, பேரலாக இருந்தால் என்ன ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும் எனக்கு, அந்த மாதிரி ஒரு
கான்செப்ட்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். பேரலாக இருந்தால் என்ன ஆகும்? டிஸ்கஷன்ஸ் ஃபார் parallel. If we electric field is parallel to the surface, in case இது எல்லாமே பர்பண்டிகுலராக இருக்குது, அதனால இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இன்கேஸ் இதே சர்ஃபேஸில் இந்த இடத்துல ஒரு சார்ஜஸ் இருக்குது, இதுக்கு பேரலாக இருந்தால் என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு போகிற டைரெக்ஷனில் இந்த எலக்ட்ரான்ஸ், இந்த சார்ஜஸ் எல்லாமே ஆக்சலரேட் ஆகிடும். சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இதுக்கு ஒரு பேரலல், இந்த மாதிரி ஒரு பேரலாக போகுது அப்படின்னா இங்கே இருக்கிற சார்ஜஸ் எல்லாமே ஆக்சலரேட் ஆக ஆரம்பிச்சிடும். தட் மீன்ஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் வந்து இன்சைடில் வந்து ஒரு நெட் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஒரு நெட் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். மூவ் ஆகிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே கான்ட்ரடிக்ஸ் பண்ணும். ஓகேவா? அது எதுக்குமே இங்கே பாசிபிலிட்டியே கிடையாது. Okay, there is electrons gets accelerated and free electrons moves in a particular direction. இந்த மாதிரி ஒரு conditions create பண்ண. At the same time, net current force will be created inside the conductor. Therefore, electric field cannot be parallel to the surface. Okay, therefore electric field should be perpendicular to the surface. Perpendicular to the surface. உங்களோட தேர்ட் கேஸ் வந்து அங்கேயும் ரிமைன் பண்ணுற பாருங்கள். என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு தான் கண்டிஷன். இதுதான் பர்பண்டிகுலராக இருக்குது. இது வந்து ரெண்டு டைப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சிக்மாஸ் லெஸ் தென் 0, தட் மீன்ஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி லெஸ் தென் 0 அப்படின்னா அந்த கண்டிஷன் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க. இன்கேஸ் லெஸ் தென் 0 மீன்ஸ் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். ஓகே, அண்ட் இன்வார்ட் டிரெக்ஷன், இன்வார்ட் டு த சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து இன்வார்டு, இந்த கண்டிஷன் அப்ளை பண்ண இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த கண்டிஷனே வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் இட் வில் பி parallel, the inside the electrons will be accelerated and move particular direction, the net current force will be enabled, create ஆகும். ஓகே, இந்த கண்டிஷன் ஆனால் எல்லாமே கான்ட்ராடிக்ஸ் பண்ணும். Therefore, E cannot be parallel to the surface. Electric field should be perpendicular to the surface. இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு கேஸ். பேரலாக தான் இருக்கும், பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட் கேஸ். அண்ட் செகண்ட் ஒன், magnitude of sigma by epsilon naught, that means charge, surface charge density sigma அப்படின்றது இந்த இடத்துல வந்து காஸில் வந்து அப்ளை பண்ணுறோம். காஸ் ஃபார்முலா. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இந்த சர்ஃபேஸில் காஸியன் சர்ஃபேஸ் வந்து கன்சிடர் பண்ணுறோம். லைக் தட், இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் காஸியன் சர்ஃபேஸ். ஓகே, இந்த ஆஃப் சர்ஃபேஸ் வந்து இன்சைட் த கண்டக்டரில் இருக்குது. ஓகே, டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டார் இன்ட்டு dA வெக்டார் ஈக்குவல் டு Q enclosed divided by epsilon naught. This is your formula. Already previous caseல பார்த்த மாதிரி that Gaussian surface three different surfaces split பண்ண போகிறோம். We have to split into three different conditions. E vector dot dA vector. Top surface, that is a top surface, E vector dA vector. Curved surface, this one is a curved surface inside the conductor. இந்த inside the conductor ஒரு curved surface இருக்கும் இல்லையா, that one. Next one is the bottom surface.
E vector dot dA. Okay, the total is equal to Q enclosed by epsilon naught. This is your total condition. Now இந்த கண்டிஷன்ஸோட வேல்யூஸ் எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். இதுதானே காஸியன் சர்ஃபேஸ். ஸோ அந்த காஸியன் சர்ஃபேஸ் எல்லாமே இந்த டைரெக்ஷனில் E வந்து ஆக்ட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது இந்த டைரெக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும். இட் வில் பி ஆக்ட் இன் திஸ் டைரெக்ஷன். நவ் மேக் a normal vector. So normal vectors perpendicular to the surface. This one, so n cap. First one, top surface, same direction to the electric field. So 0 degree, theta equal to 0 degree, cos theta. Cos 0 is a 1. Therefore E dA. Okay, next curved surface. Normal vector எப்படி create ஆகுமா? So theta is a 90 degree. So this one is equal to 0. Next curved surface inside the conductor 0. This also 0. Finally we will be get a top surface EDA only. Pi E is equal to EDA, integral of EDA. Okay, therefore இந்த integral வந்து differentiate பண்ணா EA மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். Therefore Q enclosed, okay, Q enclosed மட்டும் உங்களுக்கு கிடைக்குமா? Surface charge density என்னது? Sigma total area. Therefore sigma A divided by epsilon naught. இந்த A வை cancel பண்ணிடுங்க. Therefore electric field is equal to sigma by epsilon naught in vector form is equal to sigma by epsilon. We should add a one normal vector, E vector. Okay, this is your third case. This is your fourth case. That is electrostatic potential has the same value on the surface and inside of the conductor. For example, இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறீங்க. இந்த கண்டக்டரில் இன்சைட்லேயும் அவுட் சைட்லேயும் சேம் வேல்யூவாக இருக்கும். என்ன சேம் வேல்யூ இருக்குன்னா பொட்டென்ஷியல், தட் மீன்ஸ் V ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகே, V இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னு ஒரு கண்டிஷன் பார்த்துருப்பீங்க. தட் மீன்ஸ் ABCDன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். சேம் த கண்டிஷன் இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அந்த பொட்டென்ஷியல் அப்படின்றது எனிவேர் இன்சைட் த சர்ஃபேஸும் இப்போது ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்குது இல்லையா? அதே கண்டிஷன்ஸ் தான். ஹியர் இஸ் அ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அ 0, அவுட் சைட் த பொட்டென்ஷியல் இஸ் ஆல்சோ 0. திஸ் இஸ் அ fourth condition. Electrostatic potential has the same value on the surface and inside the conductor. The surfaceலேயும் ஆகட்டும் இன்சைட்லேயும் ஆகட்டும் both are equal அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. இந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களோட இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு டாபிக் இருக்கும். தட் மீன்ஸ் ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து அது லாஸ்ட் கிளாஸில் 2-3 கிளாஸ்க்கு முன்னாடி இந்த கிளாஸ் எடுத்துருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒர்க் டன் அப்படின்றது ஈக்குவல் டு ஃபைனலி 0 அப்படின்னு சொல்கிறோம். அந்த கண்டிஷன் தான் இது. ஓகே, இதோட உங்களுக்கு வந்து 4 கேஸஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒன் ரீகலெக்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் அண்ட் டைஎலக்ட்ரிக்ஸ். ஓகே, அதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா கண்டக்டர்ஸ் அண்ட் electrostatic equilibrium. First of all, we know what is meant by electrostatic equilibrium. The electrostatic equilibrium means there is let us consider one conductor, anything. Okay, current conductor is also always present inside mobile charges. Okay, mobile charges, it will random direction, no particular direction. At the same time there is no any net current flow. That is called the electrostatic equilibrium. And there is a first case, the electrostatic field is 0 everywhere.
இன்சைட் த கண்டக்டர். உங்களோட ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா, ஏதாவது ஒரு மெட்டீரியல் கண்டக்ட் பண்ணிங்கன்னா இன்சைடில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா, தெர் இஸ் அ 2 டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாமே நல்லிஃபை ஆகும் அப்படின்னா இதுக்கான பர்டிகுலர் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻16 செகண்ட்ஸ்க்குள்ளே அது நல்லிஃபை ஆகணும். வெரி 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 ஃப்ரீக்வெண்ட் செகண்ட்ஸ்க்குள்ளே. அண்ட் இப்போ செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா, இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ, இந்த சார்ஜஸ் எல்லாமே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சர்ஃபேஸில் ஸ்டோர் ஆகும். இன்சைடில் ஆல்வேஸ் ஜீரோ. இதுக்கான ரீசன் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கேஸ் நல்லிஃபை ஆகிடுன்னு படிச்சோம் இல்லையா, தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கேஸ். And third one is always electric field is always perpendicular to the surface அப்படின்னு பார்த்துருந்தோம். பிகாஸ் சிக்மா இஸ் லெஸ் தென் ஜீரோ. இன்கேஸ் இது கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தாலும் பர்பெண்டிகுலர் தான். மேபி தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிரெக்ஷன் வில் பி சேஞ்சஸ், அதர்வைஸ் இட் வில் பி பர்பெண்டிகுலர். ஓகே, இது ஏன் பேரலாக இருக்கக்கூடாதுன்றதுக்கான கண்டிஷன்ஸ் தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, and your fourth case, the electrostatic potential values inside and outside will be சேம். இதுக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீவியஸ் கேஸில் ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் படிச்சிங்களா, அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். போத் இஸ் அ சேம்.